இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சுவிசேஷம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷம் அறிவிக்கிறது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் தேவனை பற்றி சொல்லுகிறதை செய்ய தவறாதவர்களாக இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் தேவனை பற்றியதான ஓரிரண்டு வார்த்தைகளை ஆகிலும் நாங்கள் அந்த இடத்துல தூவி விட்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கிறது எங்கள் மேல் விழுந்த கடமை என்று சொல்லப்பட்டிருக்கு. கடமையாக இருக்கும் பொழுது நாங்கள் அதை கட்டாயமாக செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரணம் சொல்லியும் அந்த கடமையை செய்யாமல் விட முடியாது. அப்படி சுவிசேஷம் அறிவிக்கிற கடமையை நாங்கள் செய்ய வேண்டும். சுவிசேஷங்களை நாங்கள் அறிவித்தாலும் அதை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு எங்களுக்கு எந்த இடமும் இல்லை. சுவிசேஷத்தை இவ்வளவாய் அறிவித்திருக்கிறேன், இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் அறிவித்திருக்கிறேன் என்று சொல்லி சுவிசேஷம் அறிவித்ததை குறித்து எந்த விதமான மேன்மை பாராட்டலும் எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. ஏனெனில் சுவிசேஷம் அறிவிக்கிறது நாங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. அப்படி நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருப்பேனாக இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி இந்த வேதாகம வசனம் சொல்லுது. ஆகையால் தேவனை குறித்தும் தேவனை பற்றியதான வார்த்தைகளையும் நாங்கள் விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் விதைக்கிறதான விதைகள் 30, 60, 100 ஏற்ற வேளையில் பலன் கொடுக்கும். ஆகையால் விதைக்கிறது எங்களில் கடமையாக இருக்கிறது. முளைக்க பண்ணுகிறதை தேவன் செய்வார். நாங்கள் விசுவாசமாக சுவிசேஷங்களை விதைக்கிறோமாக இருந்தால் ஏற்ற காலத்தில் பெரிதாக அறுவடையை செய்யலாம். Have a nice day.